இந்த மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து ஒரு அன்பு வைத்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரெண்டு முக்கியமான துறை இந்த நோய் தடுப்பு விஷயத்தில் ரெண்டுக்கும் வெவ்வேறு அமைச்சர் வெவ்வேறு துறை செயலாளர்லாம் கிடையாது. ஒரே தலைமை தான், அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எல்னினோங்கிறதுனால மழை பொழிவு கம்மியாக இருக்கும். ஸோ நானும் சரி அமைச்சர் அவர்களும் சரி, இது வந்ததுக்கான நோக்கம் ரெண்டு தான். நம்ம பணியினோட முக்கியத்துவத்தை உணரணும். இப்போ நோய் வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறதை விட வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப உன்னதமானது. இந்த மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து ஒரு அன்பு வைத்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்ம அனைத்து கூட்டங்கள்லாம் அமைச்சரவை கூட்டத்தில் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். எந்த அளவுக்கு மக்கள் நம்ம மீது அன்பு நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதை விட அதிக அளவு பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கும் பாத்திரமாக நம்ம விளங்கணும். ரெண்டு முக்கியமான துறை இந்த நோய் தடுப்பு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று இந்த ஊரக வளர்ச்சிகள் துறை, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுவும் இன்னொரு பக்கம் பொது சுகாதாரம், நோய் தடுப்பு துறை மற்றும் மருத்துவத்துறை. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் இன்டகிரேட்டடாக வேலை செஞ்சால் தான் நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ரெண்டுக்கும் வெவ்வேறு அமைச்சர் வெவ்வேறு துறை செயலாளர்லாம் கிடையாது. எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே தலைமை தான், அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். நம்ம எல்லாருமே பார்ட் ஆஃப் சிஎம்ஸ் டீம் தான். இது எல்லாரும் நம்மளுடைய ஒரு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம எல்லாருமே, உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ஏடி பஞ்சாயத்தாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு சஜஷன்ஸ், அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அங்கே ஒரு ஃபீவர் அவுட் பிரேக் இருந்திருக்கலாம், ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயும் அங்கே நோய் வராமல் தடுக்கக்கூடிய சில வேலைகளை சில இடங்களில் நம்ம மேற்கொள்ளணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க தாராளமாக நீங்கள் உரிமையோட ஒரு பொறுப்புள்ள ஒரு டீம் மெம்பராக நீங்கள் தயவு செய்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி சிஎம் பார்த்துட்டு வரதுக்கப்போ அதான் சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் கண்டிப்பாக கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸை நம்ம கொண்டு வந்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை நாங்கள் அளிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு நல்ல விதத்தில் இந்த மான்சூன் ப்ரிப்பரேஷனில் பெரிய அளவுக்கு நம்ம பாதிப்பு இல்லாமல் நம்ம பணி செஞ்ச முடிஞ்சதுன்னா அதில் கிடைக்கிற திருப்தி வேறு எதுவுமே தர முடியாது. அதனால் இன்னும் நம்ம கடந்த ஆண்டுகளில் விட இந்த வருடம் இன்னும் அதிக ஒரு முனைப்போடு அதிக உள்ள இன்டர்னலாக மோட்டிவேட் ஆகி யாரும் நம்ம மேலே இருந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையில் பெரிய அளவில் நம்ம நோய் தொற்று வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்னினோங்கிறதுனால மழை பொழிவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வருது. அதனால் என்ன ரிஸ்க் இருக்குன்னா, மக்கள் தண்ணியை தேக்கி வைக்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுக்கிறதுக்கு தான் மக்கள் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடங்களில் தான் இந்த டெங்கு பரப்பக்கூடிய அந்த ஏடிஸ் கொசுகள் அதில் தான் உற்பத்தி ஆகும். பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ள கொல்லைப்புறத்தில் பார்த்திங்கன்னா அங்கே டயர் இருக்கும், ஒரு தாலி இருக்கும், ஒரு வேஸ்ட் ஒரு டயர் இருக்கும். அதிலலாம் நம்ம போய் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் அவங்க அனுமதிக்க கூட மாட்டாங்க. அனுமதிக்கல, நாங்கள் பார்த்துக்குறோம், எது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. நாங்கள் அவங்ககிட்ட புரிய வைங்க, நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அவங்களுடைய அனுமதியை வாங்கி அவங்க இருக்கிற பகுதியெல்லாம் போய் நீங்கள் பார்த்து எந்தெந்த இடத்துலலாம் மழைநீர் தேங்கக்கூடும் அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த இடங்கள்லாம் அந்தந்த பொருட்களெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெங்கு மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோயெல்லாம் நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும். அதே மாதிரி மழைக்காலங்களில் இந்த அக்யூட் டயரியல் டிசீஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வயிற்றுப்போக்கும் அதிக அளவில் ஏற்படும். அதுக்காக இந்த குளோரினேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம இந்த ஏடி பஞ்சாயத்துலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம்.